நிலைகள் எல்லாம் கூட உங்களுக்கு நியமிக்கவர்களே. இதே பெருமானார் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபி கரண்டை கால் கொஞ்சம் மெலிந்த ஒரு சஹாபி, குச்சி மாதிரி இருக்கும். ஒரு கால பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க, ஒரு மரத்தில் ஏறி ஒரு கிளையை ஒடித்து வர சொல்லுவாங்க பெருமானார். பெருமானாரின் உத்தரவு, கால்கள் மெலிந்திருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற சஹாபி பெருமானார் உத்தரவு உடனே செயல்படுத்துவாங்க. மரத்தில் ஏறி கிளையை ஒடித்துக் கொண்டிருப்பார். கீழே நிற்கிற சில சஹாபிகள் எதேச்சையா இப்னு மஸ்ஊதின் அந்த மெலிந்திருக்கிற காலை பார்த்து தற்செயலாக சிரித்து விடுவார்கள். மனித இயல்பு, சிரிச்சிருவாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பெருமானார் போய் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி என் காலை பார்த்து சிரிச்சுட்டாங்க. ஒருவித கிண்டல் தோரணையாக அவர்கள் சிரிக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகளை அழைத்து கேட்பார்கள், மா தல்ஹகூன், நீங்கள் எதற்காக சிரித்தீர்கள், உங்களை சிரிக்க வைத்தது எது? சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், இந்த அப்துல்லா மறுமையில், இந்த மாற்றுத்திறனாளி அப்துல்லா மறுமையில் எத்தனை பேரின் சஹாபி தெரியுமா? அஸ்தலஃபில் மீசானி மின் உஹத், இவரின் எந்த கால்களை பார்த்து நீங்கள் சிரித்தீர்களோ, இப்ப மெலிந்திருக்கிற கால், குச்சி போன்ற காலை பார்த்து நீங்கள் நகைச்சுவையாக சிரித்தீர்களோ, நாளை மறுமையில் நன்மை தீமை எடை கொள்ளப்பட போகிற போது நன்மையின் தட்டில் இந்த இப்னு மஸ்ஊதின் கால் எவ்வளவு எடை தெரியுமா? உகதை விட கனம் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப மாற்றுத்திறனாளி நம்முடைய பார்வையில் ஏளனமா பார்க்கறது இல்லை. குறைபாடுகளோடு படைத்தவன் அல்ல, பாதிப்புகளோடு படைத்திருப்பவன் அல்ல, இயலாமையோடு படைத்திருப்பவன் அல்ல. அது நாம் அவர்களை கேலி கிண்டல் செய்வது படைத்த